ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ராசி மண்டலத்தில் முதலாவது ராசி மேஷம். அது தீயை போல உக்கிரமானது. உங்களுக்கு அஜீரணம், எச்சில், தேமல் மற்றும் வேறு சரும நோய்கள் இருக்கக்கூடும். காதல் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கூட ஒளிமறைவின்றி வெளிப்படையாக இருக்கக்கூடியவர். நீங்கள் நல்ல சுபாவமும் வலிமையும் படைத்தவர். நீங்கள் பிறருடன் சண்டையிடுபவர், நாசுக்கு அற்றவர், அவசரப்படக்கூடியவர், கோபக்காரர், செவ்வாயினால் ஆளப்படுபவர். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் மன உணர்ச்சி வெறி கொண்டவர் அல்ல, காமவெறி உடையவர் அல்ல. நீங்கள் கூறிய புத்தியுடைய அறிவாளி, நல்ல பெயர் சேர்க்கக்கூடியவர். அடர்த்தியான புருவங்களை கொண்ட நீங்கள் தைரியமிக்கவர், உள்ளத்து உணர்ச்சிகளின் திடீர் உந்துதலில் செயல்படுபவர். உங்களுக்கு உயரிய விவேகமும் அறிவும் துணிவும் நம்பிக்கையும் உள்ளன. நீங்கள் எப்போதுமே மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய உயரிய லட்சியத்தை கொண்டவர். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணையிட்டு நிர்வாகத்திடும் பணிக்கு சால பொருத்தமானவர். உங்களுக்கு தசைப்பற்றுடைய உடல்வாக இருக்கிறது. நீங்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் கௌரவமானவர். சுய கௌரவத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருபவர். மற்றவர்களின் திறமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடுபவர். இது உக்கிரமான ராசியாதலால் நீங்கள் எப்போதுமே புதிய கருத்துக்களையும் யோசனைகளையும் மனதில் கொண்டவர். இதற்கு செவ்வாயின் ஆதிபத்தியம் இருப்பதால் நீங்கள் சிறிய காயங்கள் மற்றும் பெரும் விபத்துகள் ஏற்படாமல் எப்போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக, இது வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆம், பணம் வந்த வேகத்தில் விரயமாகிறதா? வாத்துகள் காரணங்கள். ஆம், எவ்வளவு சம்பாதித்தும் வீட்டில் பணம் தங்குவதில்லை என சிலர் புலம்புகிறார்கள். எதற்காக செலவு செய்கிறோம் என்று தெரியாமல் பணம் பல வகையில் செலவாகிறது. வீட்டு வாஸ்து அமைப்பிற்கும் பண விரயம் ஆவதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என பார்ப்போம். தென்மேற்கு பகுதியும் பணமும். ஆம், குடும்பத் தலைவர் தென்மேற்கு பகுதி அறையை படுக்கை அறையாக பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. தென்மேற்கு அறையில் உள்ள அறையில் மட்டுமே பணப்பெட்டியை வைக்க வேண்டும். பணத்தை தேக்கு மரப்பெட்டியில் வைப்பது மேலும் சிறப்பு. எதையும் தேக்கி வைத்து கொள்ளும் என்பதால் தான் தேக்கு மரம் என்று பெயர் இருந்தது. அதாவது நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் வைக்க வேண்டியதில்லை. ஏதோ 100-200 வைத்தால் கூட இதுபோல வைக்க வேண்டும். மற்றபடி பேங்கிலோ வைத்துக்கொள்ளலாம். அதன் உறுதியான நிலைத்தன்மையை நம்மிடம் பணத்தை தங்கிட செய்யும். வடமேற்கு பகுதியும் பணமும். வீட்டின் வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தால் பண விரயமாகும் வாய்ப்புகள் இருக்கும். பணம் எப்படி விரயமாகிறது என்று பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போன்று ஏதேனும் இருந்தால் அதுவும் விரயமே. இது நிச்சயம் உங்கள் வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூலையில் தவறு இருக்கலாம். உதாரணமாக, வடமேற்கு கூரைப்பகுதி தாழ்வாக இருப்பது. நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பணம் என்பது மிக முக்கியமானது. சுப செலவானது திருமணம், வீடு கட்டுதல் போன்ற செலவுகள் செய்ய நேர்ந்தால் நல்லது. அதுவே மருத்துவ செலவுகள், கோர்ட் கேஸ் போல விரய செலவாகவும் வீண் செலவாகவும் இருக்கக்கூடாது. செல்வம் குறைய வேறு முக்கிய காரணங்கள் இதுதான். வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றினால் வீட்டில் உள்ள பணம் விரயமாகும். குழாய்களில் தண்ணீர் சுற்றுவது இருந்தால் வீணாகும் நீரை போல வீட்டில் உள்ள செல்வ நிலையும் வெளியேறும். அதே நேரம் ஈரத்துணிகள் போட்டு வைப்பது. வீட்டில் குறைந்தபட்ச வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பது. வீட்டில் அதிக குப்பைகள் மற்றும் ஒட்டடை இருப்பது. சூரிய மறைவுக்கு பின் வீட்டை பெருக்குவது, துடைப்பது. தேவையில்லாத பொருட்களை வீட்டின் பரன்மேல் வைத்திருக்கும் போது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். பறவைகளுக்கு, தெருநாய்களுக்கு உணவு வழங்கினால் பண விரயம் குறையும். மேற்கண்ட வழிமுறைகளை உணர்ந்து வாஸ்தவர்களை களைந்து சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். சூரியனை போல பிரகாசிக்க ஞாயிறு விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடுங்கள். ஆம், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகிறது சூரிய பகவான். அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்று தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரியாக இருந்தாலும் சரி, சூரியனை போல நின்று அவர்களை காலி செய்து விடலாம். ஆம், சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான். இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான். சூரிய விரத விதிமுறைகள். விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தனம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமானத்துக்கு முன்பு சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமானத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும்.
கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை மந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம். மனிதனை சிந்திக்க வைப்பது மூளைதான். அந்த மூளைதான் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம். முதலில் மூளையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் மனிதனை சமயோசிதமாக சிந்திக்க வைக்கும் மூளையை பற்றி சில தகவலை இங்கு பார்ப்போம். மனிதனை மற்ற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்துவது சிந்தனையே. அந்த சிந்தனையால் மனிதனை சிறப்பாக செயல்பட வைப்பது நமது மூளையே. இக்கட்டான சூழ்நிலையிலும் மனிதனை சமயோசிதமாக சிந்திக்க வைக்கும் மூளையை பற்றி சில தகவல் இதுதான். பொதுவாக மூளையின் அமைப்பு முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. உடலில் மூளைதான் அதிக அளவில் ஆற்றலை பயன்படுத்துகிறது. ஏனெனில் மூளை சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு அதிக அளவில் ஆற்றல் தேவைப்படுகிறது. பிறக்கும் குழந்தையின் மூளை எடை சுமார் 340 கிராம் இருக்கும். மழலை பருவத்தில் இருந்து இளமை பருவத்துக்குள்ளாக மூளையின் எடை 3 மடங்காக அதிகரிக்கும். ஒவ்வொருவருக்கும் மூளையின் அளவு வேறுபட்டிருக்கும். மூளை அளவு அதிகமாக இருப்பவர்கள் கூடுதல் திறனுடன் செயல்படுவார்கள் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். மூளை சுமார் 1.5 கிலோ எடை கொண்டது. மூளையின் வெளிப்பரப்பு அடர்த்தியான சாம்பல் நிறத்திலும் உள்ளே மஞ்சள், வெள்ளை நிறத்திலும் காணப்படும். மனித மூளையில் சுமார் 100 பில்லியன் நியூரான் செல்கள் உள்ளன. நரம்பு மண்டலத்தில் உள்ள நியூரான்கள் உடலில் உணரும் செய்தியை மூளைக்கு வேதி சமிஞ்சைகளாக கொண்டு செல்கின்றன. இதன் மூலம்தான் மூளை அடுத்தபடியான செயல்பாட்டினை உடலுக்கு கட்டளையிடுகிறது. நினைவில் வைத்திருக்க வேண்டிய தகவல் இதுதான். அன்றாட செயல்கள் போன்றவற்றை மூளையில் இருக்கும் செல்கள் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. மூச்சு விடுதல், செரிமானம், இதய துடிப்பு, கொட்டாய போன்ற இயல்பான செயல்களையும், சிந்தித்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற சிக்கலான உயர்நிலை செயல்களையும் மூளை கட்டுப்படுத்துகிறது. மற்ற உயிரினங்களை விடவும் இத்தகைய சிக்கலான உயர்நிலை இயக்கங்களை மனித மூளையே சிறப்பாக செய்கிறது. மனித மூளையில் திரவப் பொருட்கள் 80% அளவிற்கு இருப்பதால் மூளை மிகவும் மென்மையானதாக அமைந்துள்ளது. மேலும் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில்தான் மூளை அதிக சுறுசுறுப்பாகவும் கூடுதல் சிந்தனை திறன் உடையதாகவும் செயல்படுகிறது. உடலில் உள்ள மொத்த இரத்தத்தில் 20% மூளைக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. மனிதன் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் 20% மூளை தனது செயல்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்கிறது. மூளையை சுற்றி தடிப்பாக மண்டை ஓடு எலும்புகள் உள்ளன. இவை ஆபத்து காலத்தில் மூளை சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறது. மேலும் தலைப்பகுதியில் ஏற்படும் அதிர்வுகளை முதுகுத்தண்டு நீர்மம் என்னும் நீர்மப் பொருள் ஈர்த்துக்கொள்கிறது. இதனால் மனித மூளை பாதுகாப்பாக செயல்படுகிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மூளை மிகவும் மென்மையானதாக அமைந்துள்ளது. மேலும் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில்தான் மூளை அதிக சுறுசுறுப்பாகவும் கூடுதல் சிந்தனை திறன் உடையதாகவும் செயல்படுகிறது. நமது உடலில் அனைத்து உறுப்புகளையும் இயக்குவது ஜோதிடமே, அதுவும் கிரகங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த கிரகங்கள் அதனுடைய சாதக நிலையை நமக்கு செயல்படுத்தும். அதனால் எப்பொழுதுமே நல்லதே நினைத்து இறைவனை வழிபட்டு நல்லதே செயல்பட்டால் எல்லாமே நன்றாக நடக்கும்.